ஓம் நமச்சிவாயா யூடியூபர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 12th ஃபஸ்ட்டு சாப்டர் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். லாப நட்ட அறிக்கை தயாரித்தல். லாப நட்ட அறிக்கை அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் லாபத்தில் ஓடுதா இல்லை நட்டத்தில் ஓடுறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு இதுதான் என்னது அப்படின்னா லாப நட்ட அறிக்கை. இதில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். இது அதோட ஃபார்முலா. அதாவது இறுதி முதல்ல இருந்து அவ்வாண்டின் எடுப்புகள் ஏதும் இருக்கும் பட்சத்தில் அதை கூட்டி கொள்ள வேண்டும். கூட்டி வந்த ஆன்சரோட அவ்வாண்டில் ஏதும் கூடுதல் முதல் யாராவது கொண்டாந்துருந்தாங்கன்னா அதை கழிக்கணும். கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தொடக்க முதலை நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். கழித்து இறுதியாக வர்ற ஆன்சர் லாபமாக இருக்கலாம், நட்டமாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வாண்டின் எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 கொடுத்துருக்காங்க. 3,50,000த்தையும் 40,000த்தையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு 3,90,000 நமக்கு கிடைக்குது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அவ்வாண்டில் யாராவது கூடுதல் முதல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ அவ்வாண்டில் அவங்க வந்த கூடுதல் முதல் 70,000 ரூபாய். அப்போ 3,90,000லேருந்து 70,000 நம்ம கழித்தோம் அப்படின்னா 3,20,000 ரூபாய். இந்த 3,20,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அது என்ன சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னா, அதாவது இதே தான் எடுப்புகள் கூடுதல் முதல் இதெல்லாம் நம்ம கணக்கில் காட்டினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இறுதியாக இருக்கிறது சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அது 3,20,000 ரூபாய். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா தொடக்க முதல் இருந்தது, அவ்வாண்டின் தொடக்க முதல் இருந்ததுன்னா அதை தொடக்க முதல் என்ன செய்யணும், கழிக்கணும். சரி கட்டப்பட்ட இறுதி முதல்லேருந்து தொடக்க முதலை நமக்கு கழிக்கும்போது நமக்கு லாபம் அல்லது நட்டம் கிடைக்கும். இந்த கணக்கில் பாருங்கள், லாபமா நட்டமா அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல்னு நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட் 3,20,000 ரூபாய். தொடக்க முதல் கழிக்க தொடக்க முதல் அது நமக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் 2 லட்சம் ரூபாய் இல்லையா? எப்போ இங்கே சரி கட்டப்பட்ட இறுதி முதல் தான் தொடக்க முதலை விட அதிகமாக இருக்குது, அப்படி தானே? ஏன்னா தொடக்க முதல் 2 லட்சம் தான், ஆனால் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 3,20,000 ரூபாய். அப்போ இந்த இடத்துல சரி கட்டப்பட்ட முதல் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு 1,20,000 ரூபாய் லாபம். இது சரி கட்டப்பட்ட இறுதி முதல் தொடக்க முதலோட கம்மியாக இருந்தால் நட்டம். இதை நீங்கள் இந்த கணக்கில் இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஃபார்முலா